சென்னையில் இளம் பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான இருவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வரைக்கும் கேட்போம். சுரேஷ், இப்ப சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த இருவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்த இலங்கை தமிழ் பெண்ணான யான்சி என்பவர் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய தோழிகளுடன் சேர்ந்து கடந்த மே 30 கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதிக்கு சென்றிருக்காங்க. அங்க நடனமாடும் போது சில இளைஞர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையடுத்து அந்த இளைஞர்களை அங்க வேலை பார்க்கக்கூடிய பவுன்சர்களால வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல தோழியுடன் சென்று கொண்டிருந்த யான்சி மீது காரை மோத செய்திருக்கிறார்கள். இதுல தூக்கி வீசப்பட்ட யான்சி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பௌசியா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோயம்பேடு போலீசார் தியாகராஜன், பாரதி உள்ளிட்ட 7 பேரை கடந்த 4ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி கைது செய்திருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட தியாகராஜன், பாரதி ஆகிய 2 பேரும் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்த போது அந்த இடத்துல நாங்க இல்ல, சம்பவத்தில் தொடர்பு இருக்க நேரடியா எந்த ஆதாரங்களும் இல்ல, எங்களுக்கு எதிராக இந்த பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கனால ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி எஸ் கார்த்திகேயன் ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.